திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமாரை மிரட்டல் விடுத்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட 22 பேர் மீது திருச்சி தில்லைநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரை கொச்சைப்படுத்தும் விதமாக அவதூறாக பாடல் பாடிய புகாரில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். அப்போது இந்த கைது கண்டித்து பேசிய சீமான், சாட்டை துரைமுருகன் கைதுக்கு திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் காரணம் என்றும், தேவர், நாடார், கோனார், தேவேந்திரர் என அனைத்து சமுதாயத்தினருமே அவருக்கு பிடிக்காது எனவும் குற்றம் சாட்டினார். அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சமூக வலைதளங்கள் மூலம் வருண்குமார் மற்றும் அவரது வீட்டு பெண்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக திருச்சி மாநகர தில்லைநகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்ட 22 பேர் மீது மிரட்டல் விடுப்பது, ஒரு நபரை அவமதிப்பது, அமைதியை சீர்குலைக்கும் வகையில் கருத்துக்களை பதிவிடுவது, தகவல் தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவது உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த வழக்கில் கண்ணன் மற்றும் திருப்பதி ஆகியோரை தில்லைநகர் போலீசார் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆகவே விரைவில் இவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.